அடுத்த பாயிண்ட். 40 பேர் வந்து ஒரு இது எடுக்குறாங்க. ஒரு சபதம் எடுக்குறாங்க பாருங்க. என்ன சபதம்? ಅಲ್ಲಿ 40ಕ್ಕೂ ಅಧಿಕ ಮಂದಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಒಂದು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶಪಥವನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சபதம்? 12வது வசனம். 23வது அதிகாரம் 12வது வசனம். விடியற்காலம் ஆனபோது ம். யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். பயங்கரமான சபதம். அவங்க குடிக்க கூட மாட்டாங்களாம். யார் சாவடிக்கிற வரைக்கும்? அப்போஸ்தலர் பவுல சாவடிக்கிற வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்? இது சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு கூட சொல்றாங்க. அது எப்படின்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರ್ತದೆ. ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಪೌಲನನ್ನು ಕೊಲ್ಲುವ ತನಕ ಅನ್ನ ಪಾನಗಳನ್ನ ಏನನ್ನು ಕೂಡ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಶಪಥ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க எவ்ளோ அ அவங்க சத்தியத்த நம்பல. பொய்ய நம்பிட்டு இருக்காங்க. பொய்னா முழுமையான சத்தியத்த நம்பல. இயேசு கிறிஸ்துவ நம்பல அவங்க. அவங்க வந்து யூத கலாச்சாரத்த தான் நம்பியிருக்காங்க. வெளிப்படையான கலாச்சாரத்த தான் நம்பியிருக்காங்க. அதுக்கே அந்த பாதிக்கு அது அந்த அந்த காரியத்த நம்புறதுக்கே வந்து எவ்வளவு வைராக்கியமா, எவ்வளவு கோவத்தோட இருக்கிறாங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಲ್ಲಿ ಬಹಳ ವೈರಗೊಳ್ಳವರಾಗಿ ಅರ್ಧ ಒಂದು ಯಹೂದಿ ಕಲಾಚಾರಗಳನ್ನ ಸಂಪ್ರದಾಯಗಳನ್ನ ನಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬದಿದ್ರು ಕೂಡ ಆ ಒಂದು ವಿಷಯಗಳಿಗೆ ಎಷ್ಟು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವೈರಕ್ಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ இது ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿ. ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, சில காரியத்த வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்படிதாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, அது வந்து தப்பான ஞானம் இல்லாம நம்ம அந்த சில காரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. ரோமர் 10வது அதிகாரம் ஆம் அ 2வது வசனம் பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 2வது வசனம். இதே மாரி சில ஜனங்க இருக்காங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நானும் இப்படிதான் இருந்தேன் அப்படின்றாரு. எப்படி? ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಬಹಳ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಬಹಳ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಘಾತಕರವಾದಂತಹ ಒಂದು ವಿಷಯ. ರೋಮಪುರದವರಿಗೆ 10ನೇ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನೇನು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಡ್ತದೆ. தேவனை பற்றி ம். அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. பாருங்க வைராக்கியம் இருக்கு. ஆனா என்ன வைராக்கியம்? அறிவில்லாத ஒரு வைராக்கியம். இது இருக்கவே கூடாது ஒரு கிறிஸ்தவனுக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಸಕ್ತನ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஞானம் இருக்கணும். சத்தியம் இருக்கணும். சத்தியத்தை நம்ம அறிந்து, சத்தியத்திலே வைராக்கியமா இருக்கிறது கரெக்ட். பொய்யை அறிந்து, பொய்ய தெரிஞ்சுக்கிட்டு, பொய் மேல வைராக்கியமா இருக்கிறது கரெக்ட்டே இல்ல. இன்னைக்கு நம்ம நெறைய பார்க்கிறோம். YouTube வீடியோஸ்ல பார்க்கிறோம். நெறைய மதங்களிலே பார்க்கிறோம். பிரச்சாரத்த எப்படி பண்றாங்கன்னா, பொய்ய நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா பொய்ய வந்து எப்படி சொல்லுவாங்க? கத்தி கத்தி, மிரட்டி மிரட்டி, அதிகாரமா சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சர் அது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸತ್ಯವನ್ನ ನಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಸತ್ಯಕ್ಕನುಗುಣವಾಗಿ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸುಳ್ಳನ್ನ ನಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಸುಳ್ಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬಾರ್ದು ಇರುವಂತವರಾಗಿರ್ಬಾರ್ದು. ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ಉಪದೇಶಗಳಾಗಿರ್ಬೋದು, ಯೂಟ್ಯೂಬ್ ಗಳಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ನೋಡೋದಾದ್ರೆ ಸುಳ್ಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಅದನ್ನ ಜೋರಾಗಿ ಕಿರ್ಚ ಆ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನು ಮುಟ್ಟಿಸುವಲ್ಲಿ ಪ್ರಯತ್ನವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. எல்லா பிரசங்கியாரும் நான் இன்னைக்கு பொய் பிரசங்கம் பண்ண போறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுவரைக்கும் உலகத்துல ஒரு மனுஷன் கூட அப்படி சொன்னதே இல்ல. பொய் பிரசங்கம் பண்றேன்னு சொல்லவே மாட்டாங்க. ಸುಳ್ಳು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತವರು ನಾನು ಇವತ್ತು ಸುಳ್ಳಾದಂತ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. அவர் சொல்றது 80% சத்தியம் தான் இருக்கலாம். பைபிள்ல இருந்து கூட இருக்கலாம். ಅವ್ರು ಹೇಳುವಂತ ವಿಷಯಗಳು ಶೇಕಡ 80ರಷ್ಟು ಸತ್ಯವೇದ ಆಧಾರಿತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿರಬಹುದು. ஆனா 20% வந்து பொய்யா இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு டம்ளர் பால்ல ஒரு டிராப் விஷம் கலந்தாலும் என்ன ஆயிருது? ஃபுல்லு விஷமாய் தான் மாறிருது. ಅದರಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತೇವೆ ಆ ಒಂದು 100ರಲ್ಲಿ 80ರಷ್ಟು ನಿಜಾಂಶವನ್ನು ಹೇಳಿ 20ರಷ್ಟು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ಕೂಡ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಹಾಲಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ವಿಷವನ್ನು ಸೇರಿಸಿದ್ರೆ ಆ ಒಂದು ಹಾಲೆಲ್ಲ ವಿಷವಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಣಮಿಸ್ತದೆ. அதனால தான் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்றாரு. பவுல் வந்து மறுபடியும் சொல்றாரு. எச்சரிக்கையா இருங்க. ஞானமா இருக்கணும். ஞானம் இருக்கிற வைராக்கியம் இருக்கணும். ஞானம் இல்லாத வைராக்கியம் வேண்டாம் அப்படின்னு நெறைய வாட்டி சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಆಗ ಹೇಳುವಂತದ್ದು ಜ್ಞಾನ ಉಳ್ಳಂತ ನೋಡ್ತೇವೆ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸಲ್ಪಡಬೇಕು. ಜ್ಞಾನವಿಲ್ಲದೆ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಕಾಣಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. எனக்கு தெரியும். சின்ன வயசுல நான் வந்து வாலிப வயசுல இந்த பைபிள் பத்தி ஸ்டார்ட்டிங் எல்லாம் நெறைய படிக்கும்போது, சில காரியத்துல வந்து ரொம்ப வைராக்கியமா இருப்பேன். இப்படிதான் பிரதர் அப்படின்னு நெறைய பேர்ட்ட சண்டை போடலாம் போயிருவேன். இப்படிதான் பைபிள் இப்படிதான் சண்டை இப்படிதான் சொல்லுது. இதெல்லாம் நீங்கலாம் ராங். நான் தான் ரைட். அப்படின்ற அந்த ஆட்டிட்யூடோட நெறைய பேர்ட்ட இருந்து வந்து நான் வந்து ரொம்ப ஆர்கியுமென்ட்க்குள்ள போயிட்டேன். அதெல்லாம் இன்னைக்கு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ಆರಂಭಿಕ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಿಸ್ತ ಆರಂಭಿಕ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾನು ಹೇಳುವಂತದ್ದೇ ಸರಿ ನೀವು ಹೇಳುವಂತದ್ದು ಎಲ್ಲವೂ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ವಾಗ್ವಾದಗಳನ್ನ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ದಿವಸಗಳು ಉಂಟು. ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ವೈರಾಗ್ಯತನದ ಮೂಲಕವಾಗಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳು ಉಂಟು. ஞானம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் ಜ್ಞಾನವಿರ್ಬೇಕು ಮೊದಲು. அப்புறம் அன்பு இருக்கணும் செகண்ட். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರಲ್ಪಡಬೇಕು. அப்புறம் வைராக்கியம் இருக்கணும். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. ஞானமும் இல்ல, அன்பும் இல்ல, வைராக்கியமா இருந்தா என்ன ஆகும்? பிரச்சனை தான் வரும், சண்டை தான் வரும். சர்ச்சுல வந்து ஒருத்தர் நம்ம
மூஞ்சி கொடுத்து கூட பேச முடியாது. நம்ம வந்து அன்பில்லாத ஒரு மனுஷனா நம்ம இருப்போம். ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಪ್ರೀತಿ ಎರಡೂ ಕೂಡ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಖವನ್ನು ಕೊಟ್ಟು ಮಾತನಾಡಿಸದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅದು ಉಂಟಾಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ அதான் ಎಂಬುದಾಗಿ. பைபிள்ல ரிப்பீட்டடா அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு. ஸ்பீக் த ட்ரூத் வித் லவ். அப்படின்னா என்னது? சத்தியத்தை பேசு, எதோட கலந்து பேசு? அன்போட கலந்து பேசு. அகாப்பே அன்போட கலந்து பேசு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಸತ್ಯದ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಸತ್ಯವಾಗಿ ಪ್ರಕಟಿಸುವಂತವನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரி, கொஞ்சம் அவுட் சைட் போயிட்டேன் டாபிக். இங்க ரிட்டர்ன் வருவோம். என்ன ஆச்சு? இந்த 40 பேர் கொல்லணும்னு இருக்காங்க ரெடியா. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ 40 ಜನ ಆತನನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಹಳ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுக்கு முந்தின டாபிக் என்ன பார்த்தோம்? யாரு வந்து ஏசப்பா என்ன பிளான் சொன்னாரு பவுலுக்கு? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ಯೋಜನೆಯನ್ನ ಪೌಲನಿಗೆ ತಿಳಿಸಿದ್ರು? நீ எங்க போவ? ரோமுக்கு போவ. இங்க பார்த்தா வாசல்லே பிளான் பண்றானுங்க. இன்னும் 1000 கிலோமீட்டர் இல்ல, 1 கிலோமீட்டர் போறதுக்கே வழி இல்ல. பிளான் பண்ணிட்டான் கொல்றதுக்கு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನೀನು ಸುಮಾರು ಕಿಲೋಮೀಟರ್ಗಳವರೆಗೂ ಅಲ್ಲಿ ರೋಮಪುರ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 1 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಹೋಗೋದಕ್ಕೂ ಕೂಡ ಸಾಧ್ಯ ಆಗ್ತಿಲ್ಲ. ಯಾಕಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಯೋಜನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க பிளான் என்னன்னா நெக்ஸ்ட் நாளைக்கு இந்த 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 ஜெயில்ல இருந்து நியாயம் விசாரிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஒரு எவ்வளவு கொஞ்சம் தூரம் இருக்கும்னு வச்சுக்கலாம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வழியிலேயே என்ன பண்ணிடுவோம்? வெயிட் பண்ணி வரும்போதே அவரை வந்து கொன்னுருவோம். வழியிலேயே வச்சு கொன்னுருவோம் பவுல அப்படின்னு பிளான் பண்றாங்க. ಅವರ ಒಂದು ಯೋಜನೆ ಹೇಗೆ ಅಂತಂದ್ರೆ ಅವನ ಒಂದು ಸೆರೆಮನೆಯಿಂದ ಒಂದು ಅಲ್ಲಿ ನ್ಯಾಯಸ್ಥಾನದ ಮುಂದೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೂ ಸುಮಾರು ಒಂದು ಹಂತಗಳು ಇರ್ತದೆ. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಆತನನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ಬೇಕಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, அந்த நேரத்துல அவங்க பேசிட்டு பிளான் பண்ற நேரத்துல ஏசப்பா யாரையும் யூஸ் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. யார் அங்க ஒரு பையன் பாக்குறீங்களா அந்த படத்துல? அது ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப குட்டி பையனை ஏசப்பா யூஸ் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ಯವನಸ್ಥನನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் யாரு? பவுலோட அக்கா பையன். ಅಲ್ಲಿ ಪೌಲನ ಅಕ್ಕನ ಮಗ, அவனுடைய நெஃப்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ಆತನ ಅಳಿಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಹುದು. So, அவன் கேட்டுறான் இந்த பிளான் எல்லாம், சதியெல்லாம் கேட்டுறான். ಆತನು ಈ ಒಂದು ಸಂಗತಿಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஓடி போய் நைட்டா போயிட்டு என்ன பண்றான் அவன்? பவுல்ட்ட போய் சொல்றான், அங்கிள் உங்களை வந்து கொல்றதுக்கு நாளைக்கு காலையில நீங்க போவீங்களா ரோட்ல, உங்களை கொல்றதுக்கு 40 பேர் ரெடியா இருக்கிறானுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறான். ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆತನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನೀವು ನ್ಯಾಯಸ್ಥಾನಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಕೊಂದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ உடனே பவுல் சொல்றாரு, ஏய் நான் ஜெயில்ல இருக்கேன், நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ போய் என்ன அந்த பெரிய சேனாதிபதி இருக்கிறான் அவன்கிட்ட போய் இதை உடனே சொல்லு, என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றார். ಆತನು ನಾನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, ನಾನು ಏನು ಕೂಡ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ನೀನು ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಶತಾಧಿಪತಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ತಿಳಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உடனே நைட்டோட நைட் என்ன பண்றாரு அந்த சேனாதிபதி, 100க்கு அதிபதி, 23வது வசனம், 23வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸினிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படி குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னது மட்டுமன்றி. இப்போ இங்க பாருங்க என்ன ஆகுது, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் வந்து பிளான் பண்றாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், ஆவிக்குரிய ப்ரொடெக்ஷன், எதிர்பார முடியாத பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಎದುರು ನೋಡುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸುರಕ್ಷತೆಯನ್ನ ದೇವರು ಅಲ್ಲಿ ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. என்ன பண்றாங்க? நைட்டோட நைட்டா பாருங்க எத்தனை பேரு? 70 200 சேனிகர்கள், 70 குதிரை, 200 கத்தி வச்சுட்டு ஒரு அப்போஸ்தலன் பவுல கூட்டு போறதுக்கு ஒரு 500 பேரு சுத்தி அவரை ப்ரொடெக்ட் பண்ணி அவரை வந்து வேற ஊருக்கு கொண்டு போயிடுறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, நைட் 9 மணிக்கு. ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ 9 ಗಂಟೆಗೆ 200 ಮಂದಿ ಸಿಪಾಯಿಗಳು, 70 ಮಂದಿ ಸವಾರರು, 200 ಮಂದಿ ಬಲ್ಲೆಯರು ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಅಷ್ಟು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಅಲ್ಲಿ ಕರೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். இது ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன். ಇದೇ ದೇವರ ಒಂದು ಸುರಕ್ಷತೆ. நீங்க நினைக்கலாம், ச்சே இது லக்குப்பா, கரெக்டா அந்த டைம்ல அந்த வாலி பையன் அங்க இருந்தான், அவங்க கேட்டான், அதனாலதான் இது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. பட் சாதாரணமா நடக்கும். ஆண்டவருடைய காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில அப்படியே ஏதோ மேகம் வந்து அப்படியே இறங்கி அப்படியே வந்து பயங்கரமா நடக்கும்ல, சாதாரணமா நடக்கும். அதனாலதான் போட்டிருக்கேன், நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். நேச்சுரலா நடக்கும் ஆண்டவர் செய்யறது நம்ம வாழ்க்கையில. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಾವು ಅನ್ಕೋತೀವಿ ಮೇಘ ಬಂದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ರೀತಿಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. ಸಾಧಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ, ಸಾಧಾರಣವಾದಂತ ವಿಷಯದ ಮೂಲಕವಾಗಿ ಅತ್ಯಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸುರಕ್ಷತೆಯನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ சோ நம்மள ப்ரொடெக்ட் பண்றாரு ஆண்டவர். நம்மள வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு நீங்க வந்தீங்க காலையில பைக்ல, இங்க பைக்ல இருந்து இங்க வண்டி ஓட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க.
எத்தனை ஆபத்துல நீங்க வந்தீங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. பட் ஆனா ஆண்டவர் வந்து நம்மள புரொடெக்ட் பண்ணி நம்மள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. நம்மளுக்கு அது வந்து நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆண்டவர் வந்து நம்மள ஆபத்துல இருந்து பாதுகாத்து இந்த இடத்துல வந்து ஒரு செகண்ட் கேப்ல கூட நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். அதுல கூட ஆண்டவர் பாதுகாத்து நம்மள கூட்டு வந்திருக்கலாம். ಇಲ್ಲಿ சோ அதனால தான் நேச்சுரலி சூப்பர் நேச்சுரಲ್ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕೆಲವರು ಬೈಕ್ ನಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇರ್ಬೋದು ಆ ಒಂದು ಭಾಗದಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ಅಪಘಾತಗಳಿಂದ ಆ ಒಂದು ಸೆಕೆಂಡ್ಗಳಲ್ಲಿ ದೇವರು ಆ ಒಂದು ಅವರನ್ನ ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ ಸಾಮಾನ್ಯವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದಂತ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನ ದೇವರು ಅಧಿಕವಾದಂತ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೀಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இங்க அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து ஒரு அவ்வளவு ஜெயில்ல இருக்கிற மனுஷனுக்கு 700 பேர் 500 பேர் கிட்ட ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ பண்ணி ನೈಟೋட ನೈಟ್ ಅವರ ಒಂದು ಪಾದುಗಾಪು ಕೊಂಡು போறாங்க. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನನ್ನ ಅಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು ಒಂದು 500 ಜನರ ಒಂದು ಭದ್ರತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ சோ ಇದ್ದಾರೆ. அங்க பார்த்தோம் ஃபீலிக்ஸ் அப்படின்ற ஒரு கவர்னர் கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಫೆಲಿಕ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ದೇಶಾಧಿಪತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.